மீன ராசிக்காரர்களே, இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லைங்க. தெய்வத்துடைய ஆசை இருந்தால் மட்டும்தான் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படுங்க. சில மாதங்களாக ஒரு சில பேருக்கு சில வருடங்களாக எதை தொட்டாலும் நஷ்டமாகவே போயிட்டு இருக்குங்க. காரணமே இல்லாமல் காசு செலவாகுது. கண்ணில் படுறவங்க மேலே எல்லாம் கோவம் வருதுன்னு புலம்பிட்டு இருக்கிறது எனக்கு புரியுதுங்க. பல முறை முயற்சி செஞ்சு கூட கிடைக்க வேண்டியது கை கெட்டுற தூரத்தில் இருந்தும் கை நழுவி போயிட்டே இருக்குன்னு நீங்கள் புலம்புறதும் எனக்கு நல்லா புரியுதுங்க. கவலைப்படாதீங்க, உங்கள் பிரச்சனையை தீர்க்க தான் இந்த வீடியோவை நாங்கள் பதிவிடுறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நல்ல வாழ்க்கை அமையணும்னு நானும் வேண்டிக்கிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாங்களா? வணக்கம் மீனராசி நேயர்களே, இன்றைக்கி நாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம்ங்க. மீனராசி அன்பர்களே, கொஞ்ச நாளாகவே உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பெரிய பாரம் இருந்துட்டு இருக்குல்ல. நீங்கள் யாருக்கெல்லாம் நல்லது செஞ்சீங்களோ அவங்க எல்லாமே உங்களை ஏமாத்தினாங்க. உங்களை பார்த்து இவனெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, இவளால் என்ன சாதிச்சிட முடியும்னு சிரித்தவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாரும் உங்கள் முன்னாடி வந்து நின்று பொறாமப்படுற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆச்சரியம் நடக்க போகுதுங்க. குறிப்பாக இனி வரப்போகிற நாட்களில் உங்கள் தலையெழுத்தே முழுசாக மாற்ற போகுதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆனால் அதாங்க நிஜம். நீங்கள் இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கும் சிந்தனை கண்ணீருக்கும் ஒரு பெரிய விடிவு காலம் பிறக்க போகுது. பொதுவாக மீனராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப பாசமானவங்க. யார் வந்து என்ன கஷ்டம்னு கேட்டாலும் தன்னிடம் இல்லைன்னு சொல்லாமல் செஞ்சு கொடுக்குறதுல உங்களுக்கு நிகர் நீங்கள் தாங்க. ஆனால் இதனால் நீங்கள் சந்தித்த அவமானங்கள் கொஞ்சம் நஞ்சமாக என்ன, இந்த பந்தத்துக்குள்ளே உங்களை ஒரு ஆளாகவே மதிக்காத சூழ்நிலை இருந்திருக்கும். காசு பணம் இருந்தால் ஒரு மதிப்பு, அது இல்லைன்னா ஒரு மதிப்புன்னு இந்த உலகம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே பாடம் கற்றுக் கொடுத்துருக்குங்க. ராப்பகலாக தூங்காமல் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்காம வேற யாருக்கோ போயிருக்கும். மனசுக்குள்ளே எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு வலிகள் இருந்தாலும் அதை வெளியில் சொல்லிக்காமல் சிரிச்ச முகத்தோடையே சுற்றிட்டு இருந்தீங்க பார்த்திங்களா, அந்த நல்ல மனசுக்கு இப்போ ஒரு நியாயம் கிடைக்க போகுதுங்க. கடவுள் உங்களை கைவிடலை, உங்களுக்கான நேரத்தை இப்போ அவர் உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு. கிரகங்களோட சஞ்சாரம் இப்போ உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக மாறிட்டு வருது. குறிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கிற அந்த கிரக மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை கொண்டு வரப்போகுதுங்க. உங்கள் வழியில் இருந்த தடைகள் எல்லாமே சுக்குநூறாக உடைய போகுது. உங்களை காரணமே இல்லாமல் வெறுத்தவங்க, உங்களை விட்டு விலகி போனவங்க எல்லாரும் இப்போ நீங்கள் அடைஞ்சிருக்கிற வளர்ச்சியும் உங்கள் இடத்தையும் பார்த்து அப்படியே வாயடைச்சு போக போகிறாங்க. இது சும்மா உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்கிற வார்த்தை கிடையாதுங்க. உங்கள் ஜாதக கட்டத்தில் இப்போ அப்படி ஒரு யோகா ஆரம்பிக்க போகுது. நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்க போகுது. எடுத்த காரியம் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சு உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தேடித்தரப்போகுது. முக்கியமாக உங்கள் பொருளாதார நிலைமையில் ஒரு பெரிய வெளிச்சம் வரப்போகுது. கைக்கு வர வேண்டிய பணம் ரொம்ப இழுபறியாக இருந்திருக்கும். யாருக்காவது நம்பி பணம் கொடுத்துட்டு அதை திரும்பி கேட்க முடியாமல் தவிச்சிருப்பீங்க. அவங்க உங்களை அலைய வச்சுருப்பாங்க, இல்லைனா செய்கிற தொழிலில் தொடர்ந்து நஷ்டம் வந்திருக்கும். வேலை பார்க்குற இடத்துல சரியான அங்கீகாரம் இல்லாமல் ஒரு பெரிய மன உளைச்சல் இருந்திருப்பீங்க. இந்த நிலைமை எல்லாமே நீ வரக்கூடிய நாட்களில் அப்படியே மாறப்போகுதுங்க. நீங்கள் திடீர் பண வரவு உங்களுக்கு காத்துட்டு இருக்குது. உங்கள் கையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய தொகை வந்து சேரப்போகுதுங்க. அதை வச்சு நீங்கள் ரொம்ப நாளாக அடைக்கணும்னு நினச்ச கடன்கள் எல்லாமே அடைச்சி ரொம்ப நிம்மதி பெருமூச்சு விட போகிறீங்க. உங்களை பார்த்து கடங்காரன்னு கேவலமாக பேசினவங்க வாயெல்லாம் இப்போ தானாக அடைக்க போகுது. உங்கள் கையோங்க போகுதுங்க. உடல் நலத்தில் கூட ரொம்ப நாளாக ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிருப்பீங்க. மருந்து மாத்திரைன்னு நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க. அந்த கவலை எல்லாமே இனிமேல் தீரப்போகுதுங்க. உங்களுக்குள்ள ஒரு புது சுறுசுறுப்பு வரப்போகுது. மனசில் இருந்த தேவையற்ற பயம், குழப்பம் எல்லாமே விலகி ஒரு தெளிவான சிந்தனை பிறக்க போது. யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாதுன்னு உங்களுக்கு இப்போ ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருக்கும். அந்த அனுபவத்தை வச்சு இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்க போகிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப சரியாக இருக்க போது. உங்களை ஏமாத்தினவங்க, உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க எல்லாரும் அவங்க செஞ்ச தப்புக்கான பலனை அனுபவிக்க போகிறாங்க. அதை நீங்கள் உங்கள் கண்ணாலேயே பார்க்க போகிறீங்க. உங்கள் குடும்பத்தில் இழந்த சந்தோஷம், அமைதி எல்லாமே திரும்பவும் வந்து சேரப்போகுது. கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன சண்டைகள் எல்லாமே விலகி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக வாழ போகிறீங்க. வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் எவ்வளோ நேர்மையாக உழைச்சாலும் உங்களை தப்பாக பேசுறதுக்குனே ஒரு கூட்டம் இருந்திருக்கும். நீங்கள் செய்யாத தப்புக்கு கூட பல நேரத்தில் நீங்கள் தலை குனிஞ்சு நின்று இருப்பீங்க. உங்கள் திறமையை வச்சு வேறு யாரோ முன்னுக்கு போயிருப்பாங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே தட்டி போயிட்டே இருந்திருக்குங்க. இதெல்லாம் நினச்சி நீங்கள் இவ்வளவு ராத்திரிகள் தூங்காமல் அழுதுருப்பீங்க. ஆனால் இனிமேல் அந்த நிலைமை கிடையாதுங்க. உங்கள் உழைப்புக்கான முழு பலனும் உங்களை தேடி வரப்போது. உங்கள் மேலதிகாரிகள் உங்கள் அருமையை முழுசாக புரிஞ்சுக்க போகிறாங்க. உங்களை குறை சொன்னவங்க முன்னாடியே உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல பொறுப்பு தேடி வரப்போது. அதை பார்த்து உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களே ஆச்சரியப்பட்டு நிற்க போகிறாங்க. பல வருஷமாக புது வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்ல வேலை அமைய போகுது. உங்கள் கைராசி இனிமேல் தான் முழுசாக வேலை செய்ய ஆரம்பிக்குங்க. சொந்தமாக தொழில் செய்கிற மீனராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைமை அப்படியே முழுசாக மாறப்போகுது. போட்ட முதல்ல கூட எடுக்க முடியாமல்
ரொம்பவும் தவிச்சிருப்பீங்க. எதிரில் இருக்கிற கடைக்காரன் எல்லாம் நல்லா சம்பாதிக்கிறான், நம்ம நிலைமை இப்படி இருக்குன்னு மனசுக்குள்ள ஒரு பெரிய ஏக்கம் இருந்திருக்கும். ஆனால் வரப்போகிற இனி நாட்களில் உங்கள் தொழிலுக்கு ஒரு பெரிய விடிவு காலம் கிடைக்க போகுதுங்க. வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வரப்போகிறாங்க. லாபம் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பல மடங்காக பெருக போகுது. உங்களை அழிக்கணும், உங்கள் தொழிலை முடக்கணும்னு நினச்ச போட்டியாளர்கள் எல்லாரும் உங்கள் அசுர வளர்ச்சியை பார்த்து மிரண்டு போக போகிறாங்க. ஒரு சின்ன முதலீட்டில் ஆரம்பித்த தொழில் கூட இப்போ பெரிய அளவில் விரிவடைய போகுது. கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு பெரிய லாபத்தை பார்க்க போகிறீங்க. சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும், இல்லைனா ஒரு நல்ல நிலம் வாங்கணும்னு ரொம்ப வருஷமாக ஒரு பெரிய கனவு உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். அதுக்காக நீங்கள் சிறுக சிறுக சேமித்து வச்ச காசு வேறு ஏதோ ஒரு அவசர செலவுக்கு போய் உங்கள் கனவை தள்ளி போயிட்டே இருந்திருக்குங்க. சொந்தக்காரங்க முன்னாடி நாமும் ஒரு சொந்த வீட்டில் கெத்தாக வாழணும்னு நினச்சேன். உங்கள் ஆசை இப்போ நிறைவேறதுக்கான நேரம் வந்தாச்சுங்க. உங்களுக்குன்னு ஒரு சொத்து சேரப்போகுது. உங்களை பார்த்து இவனால் ஒரு சைக்கிள் கூட வாங்க முடியாதுன்னு கேவலமாக பேசினவங்க கண்ணு முன்னாடி நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வரப்போகிறீங்க. உங்கள் வளர்ச்சியை பார்த்து அவங்க கண்ணு வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஏற்றம் உங்களுக்குள்ளே காத்துட்ருக்குதுங்க. ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறவங்கள விட வயிற்றுச்சல் படுறவங்க தான் இந்த உலகத்தில் அதிகமாக இருப்பாங்க. அதனால் உங்கள் சந்தோஷத்தை இப்போதைக்கு வெளியில் பெருசாக யார்கிட்டையும் சொல்லிக்காதீங்க. கூடவே இருந்து உங்களை குழி தோண்டி புதைக்க நினச்ச துரோகிகளோட முகத்தில் எல்லாமே இப்போ ஒன்றொன்னா கிளிய போகுதுங்க. உங்களை ரொம்ப நல்லவங்க மாதிரி நடித்து ஏமாத்தினவங்க யாருன்னு உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிய போகுது. ஒரு காலத்தில் உங்ககிட்ட பணம் உதவி கேட்டு வந்து காரியம் முடிஞ்சதும் உங்களை தூக்கி எறிஞ்சவங்க எல்லாரும் மறுபடியும் தப்பு செஞ்சிட்டோம்னு உணர்ந்து உங்களை தேடி வரப்போகிறாங்க. ஆனால் இந்த தடவை நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். பழைய பாசத்தில் திரும்பவும் அவங்கள நம்பி ஏமாந்துடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்த கசப்பான வழிகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. அதை மனசில் வச்சுட்டு தைரியமாக அடி எடுத்து வைங்க. உங்களுக்கான வெற்றி ரொம்ப பக்கத்தில் காத்துட்டு இருக்குதுங்க. இதை யாருமே தடுக்க முடியாது. கல்யாண வயசில் இருக்கிற மீனராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கும் நடந்த சோதனைகள் கொஞ்சம் நஞ்சமாக என்ன, எவ்வளோ வரம்னு பார்த்துருப்பீங்க. எல்லாமே கை கெட்டினது வாய் கெட்டலைங்கிற மாதிரி கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு காரணத்தால் தட்டி போயிட்டே இருந்திருக்கும். சொந்த பந்தங்கள் மத்தியில் இவங்களுக்கு ஏன் இன்னும் கல்யாணம் ஆகலை, ஏதாவது குறை இருக்குமோன்னு உங்கள் காதுபடவே பேசி உங்களை வேதனைப்படுத்தி இருப்பாங்க. பெற்றவங்க படுற கஷ்டத்தை பார்த்து நீங்கள் எவ்வளவு நாள் தனியாக உட்காந்து அழுதுருப்பீங்க. ஆனால் இனிமேல் அந்த கவலை உங்களுக்கு வேண்டாமுங்க. உங்கள் ஜாதகத்தில் கிரகங்களோட பார்வை இப்போ முழுசாக உங்கள் குடும்பஸ்தானத்தில் விழுக போகுது. ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வரன் உங்களை தேடி வரப்போகுது. உங்களை வேண்டாம்னு சொன்னவங்க, உங்களை குறை சொன்னவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக உங்கள் கல்யாணம் நடக்க போகுது. உங்களோட வாழ்க்கை துணையாக வரப்போகிறவங்க உங்கள் கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு பெரிய பக்கபலனாக இருக்க போகிறாங்க. உங்கள் குடும்பத்தில் இனிமேல் எட்டி மேலே சத்தம் தானாக கேட்க போகுதுங்க. அதே மாதிரி தேவையில்லாத பஞ்சாயத்து வழக்குன்னு அடுத்தவங்க பிரச்சனையில் மாட்டிட்டு முடித்தவங்களுக்கு இது ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகிற நேரம்ங்க. நீங்கள் எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் யாரோ செஞ்ச தப்புக்கு நீங்கள் பலியாடாக மாறி தேவையில்லாமல் அலைய வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும். மான மரியாதையெல்லாம் போச்சேன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு எதிராக சதி செஞ்சவங்க, உங்களை சிக்க வைக்கணும்னு நினச்சவங்க எல்லாரும் இப்போ அவங்க வெட்டின குழியில் அவங்களே விழ போகிறாங்க. நியாயம் எப்போவுமே உங்கள் பக்கம் இருக்கிறதுனால எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது. இழந்த உங்கள் பெயரும் புகழும் மறுபடியும் உங்களை தேடி வரப்போகுதுங்க. சமூகத்தில் 4 பேர் மதிக்கிற அளவுக்கு உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை கிடைக்க போகுது. உங்களை தப்பாக நினச்சவங்க எல்லாரும் உங்ககிட்ட வந்து நிற்கிற அளவுக்கு நிலைமை மாறப்போகுது. அதை பார்த்து உங்கள் எதிரிகள் அப்படியே பொசுங்கி போக போகிறாங்க. மீன ராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சாமி கும்பிட்றத மட்டும் விடவே மாட்டீங்க. ஆனால் சில நேரத்தில் நாம் எவ்வளவு கும்பிட்டோம், கடவுள் நம்மளை மட்டும் இப்படி சோதிக்கிறாரேன்னு உங்களுக்கு ஒரு சலிப்பு தட்டி இருக்கும். ரொம்ப நாளாக குலதெய்வ கோவிலுக்கு கூட போக முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு தடை வந்துட்டே இருந்திருக்குங்க. ஆனால் இப்போ உங்கள் குலதெய்வம் உங்கள் கூடவே இருந்து உங்களை வழிநடத்த போகுது. உங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக இருந்த இருள் விலகி ஒரு பெரிய சுபிட்சம் உண்டாக போகுது. யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல, நம்ம வீடு இப்படி இருண்டு கிடைக்கலன்னு நினச்சிருப்பீங்க. இனிமேல் அடுத்தவங்க செஞ்சப்பட்ட காரியங்கள், பொறாமை பிடிச்சவங்களோட கண் திஷ்டி எல்லாமே உங்கள் வீட்டை விட்டு முழுசாக விலக போகுது. தினமும் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஏதோ ஒரு நல்ல செய்தி உங்கள் காதுக்கு வரப்போகுது. உங்களை சுற்றி ஒரு நல்ல எனர்ஜி இருக்கிறத நீங்களே மனசார உணர போகிறீங்க. உங்கள் முகத்தில் ஒரு பெரிய தெளிவும் சந்தோஷமும் வரப்போகுது. உங்கள் பேச்சிலே ஒரு மிடுக்கு வரப்போகுதுங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ உங்களை பிடிக்காதவங்களுக்கு வயிறு எரியத்தான் செய்யும். இவன் எப்படி இவ்வளோ சீக்கிரம் மேலே வந்தானோ அவங்க தூக்கத்தையே தொலைக்க போகிறாங்க. உங்களை பார்த்து பொறாமப்படுறவங்களை பற்றி நீங்கள் இனிமேல் கவலையே படாதீங்க. அவங்க பாட்டுக்கு விட்டுட்டு உங்கள் வேலையை மட்டும் பாருங்க. உங்க பயணம் இப்போ ஒரு பெரிய வெற்றி பாதையை நோக்கி போயிட்டு இருக்குது. இது வரைக்கும் உங்களை யாருமே புரிஞ்சுக்கலேன்னு நீங்க ஏங்கினதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் வந்தாச்சுங்க. உங்க திறமை என்ன, உங்க உண்மையான உழைப்பு என்னன்னு இந்த உலகமே சீக்கிரமா தெரிஞ்சுக்க போகுது. உண்மையிலேயே இந்த பிரப வருஷம் உங்களுக்கு ஒரு பொற்காலமா அமைய போகுது. குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க ஜாதகத்துல நடந்த சில முக்கிய கிரக மாற்றங்கள் இப்ப அதோட முழு பலனையும் உங்களுக்கு வாரி வழங்க காத்துட்டு இருக்குதுங்க. சனி பகவானோட சஞ்சாரம் இப்போ உங்களுக்கு ரொம்பவே சாதகமான ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கிறதுனால நீங்க நினைச்ச காரியம் எல்லாமே 100% வெற்றியாக மாறப்போகுது.
உங்களுக்கு ஒரு இருட்டு அறைக்குள்ள அடைச்சு கிடந்த மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருந்திருக்குமுங்க. என்ன செஞ்சாலும் தடங்கல், தொட்டதெல்லாம் தோல்வின்னு ரொம்பவே துவண்டு போயிருப்பீங்க. ஆனா, இனிமே உங்க வாழ்க்கையில எல்லாமே வெளிச்சம் தான். உங்க ஜாதக கட்டத்துல இப்ப விடிவு காலம் பொறந்துடுச்சு. நீங்க தொட்ட மண்ணு கூட இனிமேல் பொன்னா மாறும் அளவுக்கு உங்க ராசிக்கு ஒரு அபரிமிதமான யோகம் ஆரம்பிச்சிருக்குதுங்க. பெத்தவங்களுக்கு எப்பவுமே தன்னோட குழந்தைகளுடைய எதிர்காலத்த நினைச்சு ஒரு பெரிய கவலை இருந்துட்டே இருக்கும். மீனராசி அன்பர்களான உங்களுக்கு உங்க பிள்ளைகளோட படிப்பு, அவங்களோட வேலை, கல்யாணம்னு பல விஷயங்கள நினைச்சு ராத்திரி எல்லாம் தூங்காம தவிச்சிருப்பீங்க. உங்க வாழ்க்கை நல்லபடியா அமையணுமேன்னு கடவுள்கிட்ட எவ்வளவோ வேண்டியிருப்பீங்க. உங்க வேண்டுதலுக்கு இப்ப பலன் கிடைக்க போற நேரம் வந்தாச்சுங்க. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய நல்ல மாற்றம் வரப்போகுது. உங்க படிக்கிற படிப்புல பெரிய அளவுல சாதிச்சு உங்க பேரையும், புகழையும் 4 பேருக்கு தெரியிற அளவுக்கு உயர்த்த போறாங்க. வேலை தேடிட்டு இருந்த உங்க பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்ல நிலைமையில அதிக சம்பளத்தோட ஒரு பெரிய வேலை கிடைக்க போகுது. இத பார்த்து உங்க சொந்தக்காரங்களே வாயடைச்சு போக போறாங்க. சில பேருக்கு பூர்வீக சொத்து பிரச்சனை பல வருஷமா இழுபறியாவே இருந்திருக்கும். நமக்கு சேர வேண்டிய நியாயமான சொத்து கூட கைக்கு வராம கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சு திரிஞ்சிருப்பீங்க. உங்க கூடவே பிறந்தவங்க, ரத்த சொந்தங்களே உங்களுக்கு எதிரா நின்னு உங்களை ஏமாத்த நினைச்சிருப்பாங்க. இவனுக்கு இந்த சொத்து போய் சேர்ந்துடக்கூடாதுன்னு எவ்வளவோ சதி பண்ணியிருப்பாங்க. ஆனா நியாயம் உங்க பக்கம் இருக்கிறதுனால அந்த சொத்துக்கள் எல்லாமே எந்த தடையும் இல்லாம முழுமையா உங்க கைக்கு வந்து சேரப்போகுதுங்க. உங்களுக்கு சேர வேண்டிய ஒரு சிறு துரும்பு கூட இனிமே வேற யாருக்கும் போகாது. உங்க கையில அந்த சொத்துக்கள் வரும்போது உங்களை ஏமாத்த நினைச்சவங்க முகத்துல ஈ ஆடாதுங்க. அவங்க செஞ்ச தப்ப நினைச்சு அவங்களே தன குளிஞ்சு நிக்கிறத நீங்க உங்க கண்ணால பார்க்க போறீங்க. உங்க பொறுமைக்கு கடவுள் கொடுக்க போற ஒரு பெரிய பரிசு இது. நிறைய பேர் உங்க வளர்ச்சியை தடுக்கணும்னு உங்க மேல இருக்கிற பொறாமையால சில பல கெட்ட காரியங்கள் செய்வினை மாதிரி விஷயங்களோட செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்க எந்த தப்பும் செய்யாமலேயே உங்களுக்கு தொடர்ந்து பல கஷ்டங்கள் வந்துட்டே இருந்திருக்கும். இதெல்லாம் யார் கண் திஷ்டியோ இல்ல யார் செஞ்ச சூழ்ச்சியோன்னு நீங்க குழம்பி போயிருப்பீங்க. அந்த எதிர்மறையான சக்திகள் எல்லாமே இப்போ உங்க வீட்டை விட்டு உங்க வாழ்க்கையை விட்டு முழுசா விலகி போகுதுங்க. உங்களை சுத்தி ஒரு பெரிய தெய்வீக பாதுகாப்பு கவசம் இப்போ உருவாகி இருக்கு. யார் என்ன சூழ்ச்சி பண்ணாலும் அது உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காது. காலையில எந்திரிச்சு சாமி கும்பிடும் போதே உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதியும் ஒரு புது தெம்பும் பிறக்க போறத நீங்களே உணர போறீங்க. வெளிநாடு போகணும்னு ரொம்ப வருஷமா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம் ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணுங்க. விசா கிடக்கிறதுல ஏகப்பட்ட இழுபறி இருந்திருக்கும். இல்லைனா வெளியூர்ல போய் நல்ல வேலையில உட்காரணும்னு நினைச்சு பல இடங்கள்ல அலைஞ்சு திரிஞ்சிருப்பீங்க. அங்க இங்கன்னு ஏமாந்தது தான் மிச்சம். இனிமே அந்த கவலை வேண்டாமுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப சுலபமா உங்களுக்கு அந்த வெளியூர் அல்லது வெளிநாட்டு வாய்ப்பு கூடி வரப்போகுது. உங்க ஜாதகத்துல பயணங்கள் குறிக்கிற இடத்துல இப்போ ரொம்ப சாதகமான நிலை வந்தாச்சு. சொந்த வீரை விட்டு தள்ளி போகணும்னு உங்களுக்கு ஒரு பெரிய ராஜ வாழ்க்கை காத்துட்டு இருக்குதுங்க. உங்களை பார்த்து இவன்லாம் எங்க முன்னுக்கு வரப்போறான்னு ஏளனமா சிரிச்சவங்க எல்லாரும் நீங்க வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகிறத பார்த்தா அப்படியே அதிர்ந்து போக போறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, நீங்க ரொம்ப நம்பினவங்க யாருமே உங்களுக்கு உதவி பண்ணாத நேரத்துல முகம் தெரியாத 3வது மனுஷங்க மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய உதவி கிடைக்க போகுதுங்க. உங்களை பெத்தவங்க, உங்க கூட பிறந்தவங்க கூட உங்களை பொருட்டா மதிக்காம ஒதுக்கி வச்சிருப்பாங்க. ஆனா எங்கேயோ இருந்து வரப்போற ஒருத்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஏணியா மாறப்போறாரு. அவர் மூலமா உங்க தொழில், வேலை இல்லைன்னா உங்க குடும்ப பிரச்சனையில ஒரு பெரிய வெளிச்சம் பிறக்க போகுது. கடவுள் மனித ரூபத்துல வந்து உதவி செய்வார்னு சொல்லுவாங்க இல்லையா? அது உங்க வாழ்க்கையில அச்சு பிசகாம இப்ப நடக்க போகுதுங்க. இதை நீங்க உங்க கண்ணாலேயே பார்க்க போறீங்க. அதனால யார் உதவி செய்வாங்களோ மாட்டாங்களோன்னு இனிமே நீங்க கவலையே படாதீங்க. உங்களுக்கு துணையா மேல ஒருத்தர் இருக்கார். அவர் சரியான நேரத்துல சரியான ஆளை உங்ககிட்ட அனுப்பி வைப்பாருங்க. வீட்டுல இருக்கிற குடும்ப தலைவிகளுக்கு இது ரொம்பவே நிம்மதியான காலகட்டம். எப்பவுமே அடிப்படையில கிடந்து குடும்பத்துக்காக உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சு போனதுதான் மிச்சம். நீங்க செஞ்ச எந்த தியாகத்துக்கும் ஒரு சின்ன அங்கீகாரம் கூட கிடைச்சிருக்காது. மாமியார் பிரச்சனை, நாத்தனார் பிரச்சனைன்னு வீட்டுல எப்பவுமே ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருந்திருக்கும். உங்களை எல்லாரும் சேர்ந்து ஒரு மூலையில முடக்கி போட்டிருப்பாங்க. ஆனா இனிமே உங்க மதிப்பு என்னன்னு உங்க வீட்டுல இருக்கிறவங்க முழுசா உணர்ந்துக்க போறாங்க. உங்க பேச்சை கேட்டு நடக்கிற அளவுக்கு உங்க கை வீட்டுல உங்க போது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறதுக்கான சுதந்திரம் கிடைக்க போகுதுங்க. ரொம்ப நாளா உங்களுக்குன்னு ஒரு நகை வாங்கணும் இல்ல ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. அது எல்லாமே இப்போ உங்க கணவர் மூலமாகவோ இல்ல உங்க சேமிப்பு மூலமாகவோ உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. இவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியம் இப்போ வளர ஆரம்பிச்சிருக்கும். அடிபட்டு அடிபட்டு உங்க மனசு இப்போ கல்லா மாறிடுச்சு. இனிமேல் யாருக்காகவும் உங்க சுயமரியாதையை நீங்க விட்டு கொடுக்க கூடாதுன்னு ரொம்ப உறுதியா இருக்கீங்க. அந்த உறுதி தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுது. உங்களை தூக்கி போட்டு மிதிச்சவங்க முன்னாடி நீங்க ஒரு சிங்கம் மாதிரி எழுந்து நிற்க போறீங்க. உங்க வெற்றியை பார்த்து அவங்க பொறாமையில துடிக்க போறாங்க. அதெல்லாம் பார்த்து நீங்க மனசுக்குள்ள
சிரிச்சுக்க போகிறீங்க. ஏன்னா அவங்களுக்கு பதில் சொல்கிறத விட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைய போகிற வெற்றி தான் அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய பதிலடியாக இருக்க போகுது. அதனால் எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலைப்படாமல் உங்கள் பாதையில் நேராக நடந்து போயிட்டே இருங்க. உங்களுக்கான கிரீடம் ரொம்ப பக்கத்தில் காத்துட்டு இருக்குது. கடந்த காலத்தில் நடந்த கசப்பான சம்பவங்களை நினச்சி நினச்சி நீங்கள் உங்கள் நிகழ்கால சந்தோஷத்தை நிறைய தடவை இழந்திருக்கீங்க. நம்ம வாழ்க்கையில் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது, நம்ம மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்னு உங்களுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் நடந்துகிட்டே இருந்திருக்குங்க. தூக்கமில்லாத ராத்திரிகள், தனியாக உட்கார்ந்து விட்ட கண்ணீர், இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஆனால் இனிமேல் அந்த மன உளைச்சல், தேவையில்லாத பயம் எல்லாமே உங்களை விட்டு முழுசாக விலக போகுது. உங்கள் மனசுக்குள்ள ஒரு பெரிய அமைதி குடிகொள்ள போகுது. ஒரு தெளிவான நீரோடை மாதிரி உங்கள் சிந்தனைகள் மாறப்போகுது. நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற பயம் போய் நாளைக்கு என்ன நடந்தாலும் நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற ஒரு அசாத்தியமான தைரியம் உங்கள் மனசில் ஆழமாக வேறுன்ற போகுது. இது ஒரு மாற்றம் தாங்க. உங்கள் வாழ்க்கையோட மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைய போகுது. உங்களை தப்பாக எடை போட்டவங்க எல்லாரும் உங்ககிட்ட இருக்கிற இந்த புது தைரியத்தை பார்த்து மிரண்டு போக போகிறாங்க. எப்பவுமே மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க நல்ல மனசுக்கு இது வரைக்கும் கிடைச்சதெல்லாம் ஏமாற்றம் தான். கை காசு செலவு பண்ணி உதவி செஞ்சாலும் கடைசியில் உங்கள் மேலேயே பழியை தூக்கி போட்டுட்டு போயிருப்பாங்க. இனிமேல் அந்த மாதிரி ஆட்களை நீங்கள் ரொம்ப சுலபமாக அடையாளம் கண்டுபிடிக்க போகிறீங்க. யார் உண்மையானவங்க, யார் நடிக்கிறாங்கன்னு உங்களால் பார்த்த உடனே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு உங்கள் உள்ளுணர்வு இப்போ ரொம்ப கூர்மையாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குதுங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க எல்லாரும் அவங்க செஞ்ச தப்புக்கு கண்டிப்பாக தண்டனை அனுபவிப்பாங்க. அதை நீங்கள் நேர்லேயே பார்க்க போகிறீங்க. இயற்கையோட நீதி எப்பவுமே தப்பாது. உங்கள் உழைப்புக்கும் உங்கள் நல்ல மனசுக்கும் கிடைக்க வேண்டிய சன்மானம் கண்டிப்பாக உங்களை தேடி வருங்க. அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. இவங்க வீட்டில் ரொம்ப வருஷமாக இருந்துட்டு இருந்த வாஸ்து குறைபாடுகள் இல்லைன்னா கண் திஷ்டி எல்லாமே இப்போ விலக போகுது. வீட்டுக்குள்ளே நனைஞ்சாலே ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிற மாதிரி உணர்ந்திருப்பீங்க. எப்போ பார்த்தாலும் யாராவது ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் போகிறது, இல்லைன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட வீட்டில் சண்டை வருதுன்னு ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. இந்த நிலைமை எல்லாமே இனி வரக்கூடிய நாட்களில் முழுசாக மாறிடுங்க. வீட்டுக்குள்ளே ஒரு தெய்வ கடாட்சம் வந்து சேரப்போது. வாசல்லே ஒரு நல்ல அதிர்வலையை நீங்கள் உணர்வீங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்குள்ள ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போகிற பக்கமும் வரப்போகுது. சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் உங்கள் வீட்டை தேடி வரப்போகுதுங்க. ரொம்ப நாளாக ஒரு மங்களகாரியம் நடக்கலையேன்னு ஏங்கி போனவங்க வீட்டில் இனிமேல் சந்தோஷமான சத்தங்கள் மட்டுமே கேட்க போகுது. கடன் பிரச்சனையால் நைட்டில் தூக்கம் வராமல் எவ்வளவு நாள் தவிச்சிருப்பீங்க. வட்டிக்கு மேலே வட்டி கட்டி கட்ட முடியாமல் அவமானப்பட்டிருப்பீங்க. வீட்டுக்கு முன்னாடி வந்து சத்தம் போடுவாங்களேன்னு பயந்து பயந்து வாழ்ந்த நாட்கள் எல்லாம் இனிமேல் முடிவுக்கு வரப்போகுதுங்க. உங்களுக்கு வர வேண்டிய ஒரு பெரிய பணவரவு மூலமாக நீங்கள் உங்கள் கடன்கள் எல்லாத்தையும் அடைச்சி ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு விட போகிறீங்க. உங்களை கடன்காரன்னு கேவலமாக பேசினவங்க வாயெல்லாம் அப்படியே அடைஞ்சு போக போகுது. நீங்கள் மறுபடியும் தலை நிமிர்ந்து நடக்க போகிறீங்க. உங்கள் கையில் பணப்புழக்கம் ஆரம்பித்த உடனே உங்களை விட்டு விலகி போன சொந்தக்காரங்க எல்லாரும் மறுபடியும் உங்களை தேடி வருவாங்க. ஆனால் அப்போ நீங்கள் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு சரியான தூரத்தில் அவங்கள வச்சுக்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையோட இப்போ உங்கள் கைக்கு வந்துருச்சுங்க. இனிமேல் நீங்கள் நினச்சது தான் நடக்கும். மாணவ மாணவிகளுக்கு இது ஒரு ரொம்ப முக்கியமான நேரமாக இருக்க போது. படிப்பில் சுத்தமாக கவனமே இல்லாமல் ஏதோ ஒரு தேவையில்லாத சகவாசத்தில் மாட்டிக்கிட்டு உங்கள் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கி இருப்பீங்க. பெற்றவங்க எவ்வளோ சொல்லியும் கேட்காம உங்கள் இஷ்டத்துக்கு சுற்றிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ மனசுக்குள்ளே ஒரு பெரிய விழிப்புணர்வு வரப்போகுது. நாம் என்ன தப்பு பண்ணோம், நம்ம வாழ்க்கை எந்த திசையில் போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிய ஆரம்பிக்குங்க. போட்டித் தேர்வுகளில் கலந்துட்டு இவ்வளவு நாளாக ஒரு அரசு வேலைக்கோ காத்துட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு இந்த நேரம் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது. நீங்கள் நினச்ச மாதிரியே உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய செட்டில்மெண்ட் நடக்க போகுதுங்க. உங்களை பார்த்து இவனெல்லாம் உருப்பட மாட்டான்னு சொன்னவங்க முன்னாடி ஒரு பெரிய அந்தஸ்தில் நீங்கள் போய் நிற்க போகிறீங்க. அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய திறமையை வெளியில் கொண்டு வர முடியாமல் கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு தேடி வரப்போகுதுங்க. உங்கள் திறமையை சரியான முறையில் அங்கீகரிக்க ஒரு பெரிய இடத்துல இருந்து உங்களுக்கு அழைப்பு வரப்போகுது. ரொம்ப நாளாக இருட்டிப்பு செய்யப்பட்டவங்க முகம் இனிமேல் உலகத்துக்கே வெளிச்சமாக தெரிய போகுதுங்க. பேரும் புகழும் உங்களை தேடி வரப்போகுது. உங்கள் கூடவே இருந்து உங்கள் வாய்ப்புகளை தட்டி பறித்தவங்க எல்லாரும் உங்கள் வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு போக போகிறாங்க. உங்களுக்கு 4 பேர் கைதட்டி ரசிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகிற நேரம் இது. அதனால் தயவு செஞ்சு உங்கள் முயற்சியை பாதியில் விட்டுடாதீங்க. தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருங்க. உங்களுக்கான வெற்றி ரொம்ப சீக்கிரமே உங்கள் கையை வந்தடைய போகுதுங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு ரொம்ப நாளாக இருந்த தீராத நோய்கள் கூட இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்கும். ஆஸ்பத்திரி செலவால் கையில் காசே தங்காமல் சேர்த்து வச்சதெல்லாம் கரைஞ்சி போச்சுன்னு ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. இப்போ அந்த மருத்துவ செலவுகள் எல்லாமே முழுசாக குறைய போகுது. சரியான வைத்தியம் கிடைச்சா அவங்க பூரண குணமடைந்து பழைய மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பாக நடமாட போகிறாங்க. அதை பார்க்கும்போது உங்கள் மனசில் இருந்த மிகப்பெரிய பாரம் இறங்கி ஒரு பெரிய நிம்மதி வரப்போகுது. உங்களுக்கும் சரி, ரொம்ப நாளாக இருந்த சின்ன சின்ன உடல் உபாதைகள், அசதி, தூக்கமின்மை எல்லாமே விலகி ஒரு புது எனர்ஜி உடம்புல ஊறப்போகுது. காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு பெரிய புத்துணர்ச்சியோட உங்கள் நாளை நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க. இந்த சுறுசுறுப்பு தான் உங்கள் வெற்றிக்கான முதல் படியாக இருக்க போகுது.
கர்ம வினையை பற்றி நீங்கள் இந்த நேரத்தில் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் யாருக்குமே எந்த கெடுதலும் நினைக்கல, யாரோட காசையும் அபகரிக்க நினைக்கல. ஆனால் உங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். இது எல்லாமே உங்களை பக்குவத்திற்காக கடவுள் கொடுத்த ஒரு டெஸ்ட்டு தான். அந்த சோதனையில் நீங்கள் இப்போ ஜெயிச்சிட்டீங்க. ஆனால் அதே சமயம் உங்களை வேதனைப்படுத்தினவங்க, உங்களை ஏமாற்றி உங்கள் பொருளை பறித்தவங்க எல்லாரும் அவங்க செஞ்ச கர்ம வினைக்கான பலனை அனுபவிச்சே தீருவாங்க. அவங்க படுற கஷ்டத்தை நீங்கள் நேர்லேயே பார்க்க போகிறீங்க. ஆனால் அப்போ கூட உங்கள் நல்ல மனசு அவங்கள பார்த்து பரிதாபப்படுமே தவிர, இவங்க இப்படி கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி பழிவாங்க நினைக்காது. அதுதான் மீனராசிக்காரங்களோட உண்மையான குணம்ங்க. உங்கள் நல்ல மனசுக்கும் நீங்கள் சிந்தின கண்ணீருக்கும் இனிமேல் எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுது. உங்கள் கூடவே இருந்து உங்கள் காசில் சாப்பிட்டு உங்களுக்கே துரோகம் பண்ண ஒரு சிலரை பற்றி இப்போ நான் சொல்லியே ஆகணும். இங்கே ரொம்ப நம்பினவங்க உங்கள் ரகசியங்களை எல்லாம் யார்கிட்ட மனசு விட்டு பேசுனீங்களோ அவங்களே உங்களுக்கு எதிராக திரும்பி இருப்பாங்க. உங்கள் முதுகுக்கு பின்னாடி உங்களை பற்றி தப்பாக பேசி உங்கள் மானத்தை வாங்குறதுக்குனே ஒரு கூட்டம் வேலை செஞ்சுருக்கோம். ஆனால் இப்போ காலம் முழுசாக மாறிடுச்சு. உங்களை பற்றி யாரெல்லாம் தப்பாக சொல்லி வச்சாங்களோ அவங்களுக்கே இப்போ உண்மை என்னன்னு புரிய ஆரம்பிச்சிருக்குங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களோட முகத்திரை முழுசாக கிழிஞ்சு அவங்க எல்லார் முன்னாடியே தலை குனிஞ்சு நிற்க போகிறாங்க. அதை பார்த்து நீங்கள் பரிதாபப்படக்கூடாது. ஏன்னா அவங்க செஞ்ச பாவம் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் எதிரிகளுக்கு ஒரு பெரிய வீழ்ச்சி காத்திருக்குதுங்க. இது வரைக்கும் ஏமாந்தது போதும்னு உங்களுக்கே ஒரு பெரிய விரக்தி வந்திருக்கும். ஆனால் அந்த விரக்தி தான் இப்போ உங்களை ஒரு புது மனுஷனாக மாற்றி இருக்குங்க. இந்த மாற்றம் சாதாரணமானது கிடையாது. உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த புது தைரியம் இனிமேல் வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் அதை அசால்ட்டாக தூக்கி எறிஞ்சிட்டு போகிற அளவுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுத்துருக்கு. இவங்களை பார்த்து இவங்கெல்லாம் என்னத்தை சாதிச்சிட போகிறாங்கன்னு நினச்சவங்க கண்ணு முன்னாடி ஒரு பெரிய ஆளுமையாக நீங்கள் உருவெடுக்க போகிறீங்க. உங்கள் பேச்சில் ஒரு அதிகாரம், உங்கள் பார்வையில் ஒரு மிடுக்கு வரப்போகுதுங்க. இதை பார்த்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க கொஞ்சம் பயப்படத்தான் செய்வாங்க. ஆனால் உங்களுக்கு தேவைதான். இப்போ பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருக்கோ கொடுத்துட்டு இனிமேல் இந்த பணமும் நமக்கு திரும்பி வரவே வராதுன்னு நினச்சி கைவிட்ட ஒரு தொகை உங்களை தேடி திடீர்னு வரப்போகுதுங்க. அதுவும் உங்களுக்கு ரொம்ப பணம் நெருக்கடியாமல் ஒரு நேரத்தில் அந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும்போது உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. உங்களை அலக்கழிச்சவங்க அவங்களாவே மனசு மாதிரி அந்த பணத்தை கொண்டாந்து உங்ககிட்ட கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்கிற வேலையிலையோ அல்லது தொழிலையோ எதிர்பார்க்காத ஒரு பெரிய லாபம் காத்துட்டு இருக்குதுங்க. நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு டூ வீலரோ இல்லை ஒரு காரோ வாங்குறதுக்கான யோகம் இப்போ உங்களை தேடி வந்திருக்குது. நீங்கள் புது வண்டியில் கெத்தா போகிறத பார்த்து உங்களை வெறுத்தவங்க வயிறெறிய போகிறாங்க. ஆனால் அதையெல்லாம் நீங்கள் கண்டுக்கவே கூடாது. ரொம்ப நாளாக உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருந்திருக்கும். நம்ம குடும்பத்துக்காக நம்மளால் முடிஞ்சதை செய்ய முடியலையே, பெற்றவங்களை நல்லா பார்த்துக்க முடியலையேன்னு நீங்கள் தனியாக உட்காந்து நம்ம குடும்பத்துக்காக நம்மளால் முடிஞ்சதை செய்ய முடியலையே, பெற்றவங்களை நல்லா பார்த்துக்க முடியலையேன்னு நீங்கள் தனியாக உட்காந்து நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இனிமேல் அந்த குற்ற உணர்ச்சிக்கு இடமே கிடையாதுங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நீங்கள் நினச்சதை விட பல மடங்கு நல்ல விஷயங்களை செய்ய போகிறீங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு தேவையானதை நீங்கள் கேட்டு வாங்கி கொடுக்கும்போது அவங்க முகத்தில் ஒரு பெரிய சந்தோஷத்தை பார்ப்பீங்க. உங்கள் பிள்ளைகள் இப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னு ஊர் பூரா பெருமையாக சொல்லிக்க போகிறாங்க. அந்த ஒரு வார்த்தைக்காக தானே நீங்கள் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டீங்க. அந்த பொன்னான நேரம் இப்போ உங்கள் வாசப்படியில் வந்து நின்றுட்டு இருக்குதுங்க. உங்கள் வெற்றிக்கான கதவு இப்போ முழுசாக திறக்கப்பட்டுடுச்சு. நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் பெரிய சந்தேகம் வரலாம். இவ்வளவு நாளாக இல்லாத அதிர்ஷ்டம் இப்போ திடீர்னு எப்படி வரும்னு நீங்கள் யோசிக்கலாம். இது வெறும் அதிர்ஷ்டம் கிடையாதுங்க. நீங்கள் இத்தனை வருஷமாக செஞ்ச புண்ணியமும் உங்கள் நேர்மையான உழைப்பு இப்போ ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு பலன் தரப்போகுது. குறிப்பாக பிரப வருஷத்தில் சனி பகவானோட அருள் பார்வை உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற மாற்றங்கள் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்க போகுது. உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க, உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க எல்லாரும் உங்கள் முன்னாடி வந்து நிற்க கூட தகுதி இல்லாமல் போக போகிறாங்க. அவங்களுக்கே அவங்க செஞ்ச தப்பு புரிய வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குற சூழ்நிலை உருவாக போகுது. ஆனால் நீங்கள் ரொம்ப பெருந்தன்மையாக அவங்கள மன்னிச்சிட்றீங்க. ஏன்னா அதுதான் உங்கள் சுபாவம். ஏன் பெண்களுக்கு ரொம்ப நாளாக மனசுல இருந்த ஒரு பெரிய பாரம் இப்போ இறங்க போகுது. புகுந்த வீட்டில் உங்களை ஒரு ஆளாகவே மதிக்காமல் எதை கெடுத்தாலும் குத்தி காட்டி பேசி உங்களை ஆள வச்சுருப்பாங்க. நீங்கள் செஞ்ச எந்த ஒரு நல்ல காரியமும் அவங்க கண்ணுக்கு தெரிச்சிருக்காது. ஆனால் இனிமேல் நிலைமை தலைகீழாக மாறப்போகுதுங்க. உங்கள் மாமியார் நாத்தனார் முதற்கொண்டு எல்லாரும் உங்கள் குணத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களை தூக்கி வச்சு கொண்டாட போகிறாங்க. உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாம் இப்போ ஒரு நல்ல பலனை கொடுக்க போகுது. வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான நேரம் கூடி வந்திருக்குது. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிச்சவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்ப சந்தோஷமான செய்தி தேடி வரப்போகுதுங்க. உங்கள் வீட்டில் ஒரு மழலை சத்தம் கேட்க போகுது. அதனால் உங்கள் குடும்பத்தில் இருந்த அத்தனை கவலைகளும் பறந்து போக போகுது. உறவு முறைகளில் இப்போ ஒரு பெரிய தெளிவு கிடைக்க போகுது. யார் நிஜமாவே உங்கள் மேலே பாசமாக இருக்காங்க,
பழகுறாங்க, யார் உங்ககிட்ட காரியம் சாதிக்கிறதுக்காக பழகுறாங்கன்னு உங்களுக்கு அப்பட்டமாக தெரிய போகுதுங்க. இது வரைக்கும் உங்கள் சொந்தக்காரங்க விசேஷத்துக்கு போனால் உங்களை யாருமே கண்டுக்காமல் ஒரு ஓரமாக நிற்க வச்சுருப்பாங்க. பணம் காசு இல்லாதவங்க இந்த உலகம் எப்படி மதிக்கும்னு நீங்கள் ரொம்ப நல்லாவே அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் இனிமேல் எந்த ஒரு விசேஷத்துக்கு போனாலும் நீங்கள் தான் அங்கே முதல் மரியாதையை வாங்க போகிறீங்க. உங்களை தேடி வந்து எல்லாரும் பேச போகிறாங்க. உங்ககிட்ட ஆலோசனை கேட்குற அளவுக்கு உங்கள் அந்தஸ்து உயர போகுதுங்க. இதை பார்த்து உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய ஆச்சரியம் வரத்தான் செய்யும். ஆனால் இதெல்லாம் உங்கள் பெருமைக்கும் நீங்கள் சிந்தின கண்ணீருக்கும் கடவுள் கொடுக்குற சன்மானம்னு நினச்சி சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக போகுதுங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சி தடைபட்டிருந்த ஒரு பெரிய புண்ணிய ஸ்தலத்துக்கு நீங்கள் போய் சாமி தரிசனம் செய்ய போகிறீங்க. நீங்கள் போகணும்னு நினச்சதை விட அந்த சாமியை உங்களை கூப்பிடுற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைய போது உங்கள் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுசாக கிடைக்க போகுது. வீட்டில் தினமும் விளக்கேற்றி நீங்கள் வேண்டுற ஒவ்வொரு வேண்டுதலும் அப்படியே பழிக்க போது உங்கள் வீட்டை சுற்றி ஒரு பெரிய நேர்மறை சக்தி எப்போவுமே இருக்கிறத நீங்கள் உணர போகிறீங்க. இந்த ஒரு காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியும் உங்களுக்குள்ளே இருந்த ஒரு பயம், தயக்கம் எல்லாமே இப்போ முழுசாக விலகி ஒரு அசாத்தியமான நம்பிக்கை பிறக்க போகுது. இந்த நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை மட்டுமே தேடி தரப்போகுதுங்க. உங்களுக்குள்ள ஒரு பெரிய திறமை ஒளிஞ்சிட்டு இருக்குது. ஆனால் அதை வெளியே கொண்டு வர சரியான மேடை இது வரைக்கும் கிடைக்கலைங்க. இனிமேல் அந்த நிலைமை கிடையாது. சும்மா பொழுதுபோக்குக்காக செஞ்ச ஒரு விஷயம் கூட இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய வருமானத்தை தரப்போகுது. குறிப்பாக சமூக வலைத்தளங்கள்லையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு புது துறையிலையோ உங்களுக்குன்னு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்க. உங்களை சாதாரணமாக நினச்சவங்க எல்லாம் இவருக்குள்ளே இப்படி ஒரு திறமை இருக்கான்னு வாயை புழக்க போகிறாங்க. உங்கள் யோசனைகள் எல்லாமே இப்போ ரொம்ப புதுசாக வித்தியாசமாக இருக்க போகுதுங்க. அந்த யோசனைகளை செயல்படுத்துவதற்கான சரியான ஆட்களும் முதலீடுகளும் உங்களை தேடி தானாக வரப்போகுது. அதனால் எதையும் தயங்காமல் தைரியமாக செய்ய ஆரம்பிங்க. இப்போ உங்களுக்கு வரப்போகிற இந்த திடீர் அதிர்ஷ்டங்களையும் பணவரவையும் பார்த்து உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கண்ணு உறுத்ததான் செய்யும். இவன் மட்டும் எப்படி இவ்வளோ சீக்கிரம் முன்னுக்கு வந்தான்னு சொல்லி உங்களுக்கு பின்னாடி கூலி பறிக்க மறுபடியும் ஒரு கூட்டம் கிளம்புங்க. ஆனால் இந்த தடவை நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். உங்கள் திட்டங்களை பற்றியோ உங்களுக்கு வரப்போகிற பணத்தை பற்றியோ பெருமையாக யார்கிட்டையும் சொல்லிக்காதீங்க. ரொம்ப அடக்கமாக அமைதியாக உங்கள் வேலைகளை செஞ்சு முடிங்க. உங்கள் வெற்றி தான் சத்தமாக பேசணுமே தவிர நீங்கள் பேசக்கூடாது. உங்கள் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்த எத்தனையோ பேர் முயற்சி பண்ணாலும் கடவுளோட அருளோட அவங்க போடுற திட்டம் எல்லாமே அவங்களுக்கு எதிராக திரும்பிடுங்க. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. உங்கள் தோற்றத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. இத்தனை நாளாக கஷ்டத்துலேயும் கவலையும் முகத்தில் இருந்த அந்த ஒரு மாற்றம் விலகி ஒரு புது பிரகாசம் வரப்போகுதுங்க. நீங்கள் போட்டிருக்கிற உடுப்புல இருந்து உங்கள் நடை, உடை, பாவனை எல்லாமே ஒரு பெரிய அதிகாரத்தோடு இருக்க போகுது. உங்களை பார்க்குறவங்களுக்கே உங்கள் மேலே ஒரு தனி மரியாதை வர அளவுக்கு உங்கள் ஆளுமை மாறப்போகுது. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இப்போ ஒரு பெரிய மதிப்பு கிடைக்க போகுது. சபையில் 4 பேருக்கு மத்தியில் நீங்கள் பேசும்போது எல்லாரும் அமைதியாக உங்கள் பேச்சை கேட்டு தலையாட்ட போகிறாங்க. அந்த அளவுக்கு உங்கள் வார்த்தைகள் ஒரு காந்த சக்தி இருக்க போகுது. உங்களை ஒரு காலத்தில் உதாசீனப்படுத்தினவங்க இப்போ உங்கள் பார்வையில் ஒரு நிமிஷம் விழமாட்டோமான்னு ஏங்கி போய் நிற்க போகிறாங்க. ராத்திரியில் படுத்தா தூக்கம் வந்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஏகப்பட்ட குழப்பம், நாளைக்கு என்ன ஆகுமோங்கிற பயம் உங்களை நிம்மதியாக தூங்க விட்டுருக்காது. ஆனால் இனிமேல் வரப்போகிற நாட்களில் பஞ்சமத்தையில் படுத்தா எப்படி ஒரு சுகமான தூக்கம் வருமோ அப்படி ஒரு நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு வரப்போகுது. காலையில் எந்திரிக்கும் போது எந்த கவலையும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கெல்லாம் நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கையோட நாளை ஆரம்பிக்க போகிறீங்க. உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த அமைதி தான் உங்கள் வாழ்க்கையோட மிகப்பெரிய சொத்துங்க. அந்த நிம்மதியை இனிமேல் யார்கிட்டையும் எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்காதீங்க. உங்களுக்கான காலம் பிறந்துடுச்சு. இனிமேல் நீங்கள் தலை நிமிர்ந்து வாழ போகிறீங்க. உங்கள் சொந்த பந்தங்களுக்குள்ளேயே நிலவி வந்த ஒரு பெரிய பனிப்போர் இப்போ முடிவுக்கு வரப்போகுதுங்க. பாகப்பிரிவினை விஷயத்துலையோ இல்லை வேறு ஏதாவது குடும்ப விவகாரத்திலோ உங்கள் மேலே அபாண்டமாக பழி போட்டு உங்களை ஒதுக்கி வச்சுருப்பாங்க. இவன் ஏமாத்திட்டான், இவன் குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டான்னு உங்கள் காது படவே பேசி உங்கள் மனசை ரணகலப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் இனிமேல் காலம் உங்களுக்கு சாதகமாக சுழல போகுது. உண்மையான துரோகி யாருன்னு ஊருக்கே வெளிச்சம் போட்டு காட்ட போகிற நேரம் அதுங்க. உங்கள் மேலே பட்டக்கரை எல்லாமே தானாகவே மறைஞ்சு நீங்கள் எவ்வளோ சுத்தமானவங்கன்னு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் புரிஞ்சுக்க போகிறாங்க. உங்களை தப்பாக பேசினவங்க எல்லாரும் கூனை குறுகி உங்கள் முன்னாடி வந்து நிற்கிற போகிறத பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆசுவாசம் கிடைக்குங்க. உங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை இப்போ சனி பகவான் உலகத்துக்கு எடுத்து சொல்ல போகிற சில பேருக்கு ரொம்ப நாளாக சொந்த ஊரில் ஒரு நல்ல வீடு கட்டணும், இல்லைன்னா ஒரு சின்ன நிலமாவது வாங்கணும்னு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனால் அதுக்கு ஏதாவது ஒரு வகையில் தடை வந்துகிட்டே இருந்திருக்குங்க. கையில் காசு சேர்ந்தாலும் அது வேறு யாருக்காவது செலவாகி உங்கள் கனவு பகல் கனவாகவே போயிட்டு இருந்திருக்கும். அந்த கவலையெல்லாம் இனிமேல் தூக்கி போட்டுடுங்க. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே உங்கள் ஊரில் 4 பேர் பிரமிச்சு பார்க்குற அளவுக்கு ஒரு சொந்த வீடு வாங்குறதுக்கான அமைப்பும் இப்போ வந்துருச்சு. கிரகங்களோட நிலைப்பாடு இப்போ உங்களுக்கு பூமி லாபத்தை அள்ளி கொடுக்க போகுதுங்க. அஸ்திவாரம் தோன்றதுலேருந்து கிரக பிரவேசம் பண்ணுற வரைக்கும் எந்த ஒரு சின்ன
தடங்களுமோ துறையுமோ பண கஷ்டமோ இல்லாமல் ரொம்ப சுமூகமாக உங்கள் வீட்டு வேலை முடிய போகுதுங்க. உங்கள் சொந்த வீட்டில் நீங்கள் சந்தோஷமாக கால் எடுத்து வைக்கிறப்போ உங்களை பார்த்து சிரித்தவங்க எல்லாரும் பொறாமையில் வெதும்பி போகிறாங்க. நீங்கள் யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போட்டு அதனால் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்க முழிச்சிருக்க வாய்ப்பு இருக்குதுங்க. நம்பி கையெழுத்து போட்டதுக்காக உங்களை அலைய வச்சு வழக்கு பஞ்சாயத்துன்னு உங்கள் நிம்மதியை கெடுத்திருப்பாங்க. இனிமேல் இந்த மாதிரி யாருக்காகவும் நீங்கள் தலையை கொடுக்க வேண்டிய அவசியமே வராதுங்க. உங்கள் குலதெய்வம் உங்கள் கூடவே இருந்து உங்களை பாதுகாக்க போகுதுங்க. இனி உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுதுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.